செய்யறது இல்லை. இனிமேல் அப்படி தான் செய்யணுமா என்னன்னு தெரியல. குணப்பாவங்களை நமக்கு, அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிறந்த இடத்துல நமக்கு அதை வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த பெற்றவங்களும் வந்து குழந்தைங்க வந்து கெட்டு போகணும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கட்டும்னு தான் நினைப்பாங்க. கொடியவனாக இருந்தால் கூட நம்ம தான் இப்படி இருக்கோண்டா, அதுகளாவது நல்லா இருக்கட்டும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிறத கேள்வி. நம்ம அந்த இடத்துல இருந்தால் தானே நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். நீங்களா சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே குழம்பிக்கிட்டு சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்காங்க, ஒழுங்காக படிக்க மாட்டேங்காங்க, ஓடிக்கிட்டு தெரிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் சரியா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அது இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த இடத்த வந்து சரி பண்ணியிருக்கோமா? சரி பண்ணியிருந்தா தான் உன் குழந்தைய நீ சரி பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. குறை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த குழந்தைய மேலே. சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்கிறது குறை தான். நல்லா படிக்க மாட்டேங்கான், நம்ம அவனை வந்து குறை தான் சொல்கிறோமே தவிர அது சீர்திருத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதா? அப்போது நம்ம சீர்திருத்தம் ஆகாதனால தான் அவங்கள வந்து சீர்திருத்தம் பண்ணணுங்கிறது நினைப்பு இல்லாமல் குறையே பாட்டு பாடுறோம். அது குழந்தைங்க மாத்திரம் இல்லை, எல்லாத்துட்டும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்குது, ஏற்ற வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்குது, பின்னாடி வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்குது. இப்படி எல்லார் மேலேயும் நம்ம குறை தான் கண்டுபிடிக்கிறோம். குறை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒருத்தர் மேலே ஒரு குறை தவறான ஒரு இதுகளை நம்ம சொல்கிறோம்னாலே தவறு அவங்ககிட்ட இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தவறான வார்த்தைகளை பேசியிருந்தா தான் தவறான வார்த்தைகளை இன்னொருத்தர் மேலே நம்ம வந்து சொல்ல முடியும். புரியுதா? அப்போது நமக்குள்ளே தவறு இருக்கிறத நம்ம களையாமல் எதிரில் இருக்கிறவங்கள வந்து நல்லவங்களை ஆக்கிடணும்னு நம்ம நினச்சா முடியுமா? சொல்லுங்க பாப்போம். முடியுமா சமயா? முடியாது சார். அப்போ நம்மளை தானே நம்ம சீர்திருத்தம் பண்ணணும். இப்போ இவ்வளோ நாள் எப்படியோ வாழ்ந்துட்டீங்க, போயிட்டீங்க, வந்துட்டீங்க. இனிமேவாவது வந்து உங்களுக்குள்ள குறைஞ்சபட்சமாவது கொஞ்சம் சீர்திருத்தம் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஓரளவுக்கு கற்றுக் கொடுப்பீங்கள்ல. சொல்லுங்க. அப்படித்தான் சீர்திருத்தம் பண்ண முடியுமே தவிர சீர்திருத்தம்ங்கிறது தானாக வந்துடாது. சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை வளர்ப்புலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான். நீ என்ன பேசுறியோ அதுதான் அதை பேசி கற்றுக்கணும். நீ நல்ல ஒழுக்கமான வார்த்தைகளை பேசி பழகினால் அந்த குழந்தை ஒழுக்கமான வார்த்தைகள் பேசி பழகும். புரியுதா? நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சி பேசுனீன்னா அதைத்தான் கற்றுக்குறோம். நீ என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்து பழக்கிறியோ அதைத்தான் அதை சாப்பிட்டு பழகும். புரியுதா? அப்போ குழந்தைகளை கூட நம்ம வந்து எப்படி சீர்கெட்டு வளர்க்குறதுங்கிறது நம்மகிட்ட தானே இருக்கு. நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலையை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்க்கணும். எப்போ 15 வயசுக்கு மேலே சொன்னால் மண்டையில் உட்காராது. 5 வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு நீ சொல்லி கொண்டு வரணும். 5 வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு இதை சாப்பிடுப்பா, நம்ம குடும்பத்து வீட்டில் இதுதான் இருக்குது, இப்படி தான் சாப்பிடணும், நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், இப்படி தேவையற்ற வார்த்தைகளை நம்ம உதிர்க்கக்கூடாது, கெட்ட வார்த்தை இது அப்படின்னு நீ எதெல்லாம் சொல்லி கொண்டு வரையோ அதைத்தான் அந்த குழந்தை கற்றுக்கிறோம். இப்போ சின்ன குழந்தை தானே அப்படின்னு பேச விட்டு ரசிச்சேன்னு வச்சுக்கோ, 15 வயசில் அது மாறும்னு நினச்சின்னா சத்தியமாக மாறாது. 15 வயசில் அது இதெல்லாம் ஸ்டைலாக வச்சுக்கிறோம். எப்படி ஸ்டைலாக வச்சு பேச கற்றுக்குறோம். அப்புறம் எப்படி அந்த குழந்தைய நம்ம சீர்திருத்தம் பண்ணுறது? 7 மணிக்கேவா உறக்க வருது? அதான் 4 மணி நல்லா உறங்க விட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன காத்தோட்டமா?
அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நிறையா வீட்டில் சொல்கிறீங்க, குழந்தைங்க சொன்னதை கேட்க மாட்டேங்காங்க, போக மாட்டேங்காங்க, வர மாட்டேங்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ புதுசாக எல்லாரும் எந்த குழந்தைய எடுத்தாலும் செல்லு தான் சாமி. செல்லு எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? அந்த குழந்தைகளாம் ஓடி போய் கடையில் போய் தீட்டு வந்துருச்சா? நீ அது ஏதாவது சேட்டை வேணும்னு அந்த செல்ல பாருன்னு நீ கொடுத்து பழக்கிற, அந்த கையில் இப்போ கொடுத்து பழகிட்டான்னு அதானே கேட்பா. இதுக்கு அந்த குழந்தைய மேலே நம்ம குறை சொல்கிறோம். எப்போ பார்த்தாலும் செல்லவே கேட்டுக்கிட்டு இருக்கா, தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு. கொடுத்து பழக்கினது யாரு? நம்ம தானே. இப்போல்லாம் அது உனக்கு தேவையில்லை, பேசாம இரு அப்படின்னு எந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லியிருந்தா அது கேட்குமா? கலாச்சாரங்கள் வேணால் மாறி இருக்கலாம், இன்னைக்கு எல்லாமே அந்த ட்ரெண்ட் ஆயிடுச்சு சாமி அப்படின்னு. அதுக்குன்னு வயசு இருக்குல்ல. இன்னும் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியது. இவர் கூட வாத்தியார் தான் சொன்னால் கூட அவர் என்னடா சாமி நம்மள மேலே சொல்கிறாருன்னு சொல்லுவார்.